அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு சின்ன விலாக் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நாங்கள் கத்தாரில் உள்ள மியா பார்க்குக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தெரிஞ்சவங்க எங்களுக்காக விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து விருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம ரூமில் வச்சு செய்ய முடியாது. ஏன்னா ரூமெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வசதி பத்தாது. இந்த மாதிரி பார்க்கு வெளியில் இடங்களில் தான் போய் நம்ம விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மியா பார்க்குக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம். நைட் டயத்தில் நான் வந்திருக்கேன், பகலில் வந்ததில்லை. பகல் வியூ இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொடைக்கானல் வந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி காற்று, அங்கே உள்ள செடி கொடி எல்லாமே பார்த்தோன்னாக்கா ரொம்ப மனசுக்கு வந்து அமைதியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து கார்னிஸ் கூட வச்சுருக்குறாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி வீடியோ பிடிச்சிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுங்கெல்லாம் லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு வர கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் அது வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் க்ளீன், இதுவே வந்து ஒரு மன நிறைவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் சுத்தமாக, அமைதியாக, அழகாக. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக அவங்களுமே வந்துட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிப்புலாம் விரித்து உட்காந்துச்சு. இங்கே தனித்தனி பிளேட்டில் ஜஹன் சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணி, ரைத்தா, அப்புறம் சிக்கன், இது மட்டன் பிரியாணி தான், தால்ச்சா எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் குரூப்பாக உட்காந்து நல்ல முறையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மாஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாண்டாங்க. எல்லாருமே ரொம்ப பாவம் இங்கே உள்ளவங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை 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 இப்படி தான் அலைஞ்சிட்ருக்காங்க. கிட்டேருந்து பார்க்கும்போது தான் அந்த அருமை வந்து நமக்கு தெரியுது. அல்லாஹ் தான் அவங்களுக்கு வந்து உடல் நலத்தை கொடுக்கணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாட்ட நான் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஆம்பளைங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சஃபா செஞ்சிலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.